அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக ஆளுநர் அர்லேக்கரை தமிழக அரசின் உயர் அதிகாரிகள் இன்று பிற்பகலில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கிண்டி லோக்பவனில் தமிழக தலைமைச் செயலாளர் சாய்குமார் பிற்பகல் 3:30 மணிக்கு சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையிலே புதிய அரசு பதவியேற்பதில் சிக்கல் உருவாகி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் தமிழக ஆளுநர் அர்லேக்கரை தமிழக அரசினுடைய உயர் அதிகாரிகள் உடனடியாக வந்து சந்திக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி இன்று மாலை 3:30 மணி அளவிலே தலைமைச் செயலாளரும் 4 மணி அளவிலே தமிழக டிஜிபியும் அடுத்தடுத்து ஆளுநரை வந்து சந்திக்க வேண்டும் என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் அந்த உத்தரவு சென்றிருக்கின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று காலை ஆளுநரை சந்தித்து சென்றிருந்தார். அதன் பிறகும் ஆளுநர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக வெளியாகி இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையின் தகவல் உள்ளிட்டவை உடனடியாக தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பதில் ஒரு சிக்கல் இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அறுதி பெரும்பான்மைக்குரிய இடங்களை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயால் நிரூபணம் செய்ய முடியாத சூழ்நிலையிலே தொடர்ந்து ஒரு இழுபறி நிலையிலேயே யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பது நீடித்துக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் விஜய்க்கு மாற்றாக யாரேனும் ஆட்சிக்கு வருவார்களா என்பது உட்பட பல்வேறு கோணங்களில் அலசி ஆராயப்பட்டு வருகின்றது அரசியல் ரீதியாக. இந்த சூழ்நிலையில்தான் பதவியேற்பு விழா என்ற ஒன்று நடைபெற்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எழுமா என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. விஜய்க்கு மாற்றாக புதியவர்கள் பொறுப்பேற்றால் கூட அந்த பதவியேற்பை தொடர்ந்து தமிழக அளவிலே ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எழுமா என்பது உட்பட உளவுத்துறை தந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னவாக இருக்கின்றன என்பது தொடர்பாக தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி உள்ளிட்டவர்கள் ஆளுநரை சந்தித்து விளக்கமளிக்க இருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது. எனவே ஆளுநர் இப்பொழுதைய சூழ்நிலையிலே விஜய்க்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி பார்த்து விட்டார். 2 முறை விஜயை சந்தித்து விட்டார். இதன் அடுத்த கட்டமாக பெரும்பான்மைக்கு அவர்கள் நிரூபிப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்காத சூழ்நிலையிலே அடுத்த கட்டமாக ஆளுநர் என்ன செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் பதவியேற்பு விழா தொடர்பாகவும் பதவியேற்பிற்கு பிறகு யாரேனும் பதவியேற்க நேர்ந்தால் அதன் பிறகாக சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எதுவும் வருமா என்பது தொடர்பாக கேட்டறிவதற்காகவே தலைமைச் செயலாளரையும் டிஜிபியையும் உடனடியாக ஆளுநர் மாளிகை வருமாறு ஆளுநர் அறிவுறுத்தியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.